அவதார விசேஷமான தேவரீர் நூற்றுக்காதவழி எழுந்துருளினது அடியேனை கடாட்சிக்காக எழுந்துருளிச்சிரே. என்ன கடாட்சிக்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கீர் கொள்ளுங்க, இல்லைன்னா இத்தனை மைல் தூரம் நடந்து தெற்கேந்து வடக்கு கோடி வரைக்கும் வந்திருப்பீரா என்று ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களையும் சிரசா வகித்து உடையவருக்கு பாஷ்யக்காரன் திருநாமம் சாத்தி உடையவருடைய அவதார ரகசியத்தை சரஸ்வதியும் வெளியிட்டாள். அப்ப இவர் பகவத் அவதாரம். பகவத் அவதாரம்னு ஒத்துக்கவேதான் பிரம்மாவனுடைய தர்மபத்னி. இவர் கடாட்சம் தனக்கு வேணும்னு ஏத்துக்கிறார். இல்லைன்னா ஒரு மனுஷனிடத்திலே அவர் கடாட்சம் தனக்கு வேணும்னு ஏத்துக்க மாட்டார். அப்ப அவதார விசேஷம்னால் நாமெல்லாம் பிறந்தோம்னு சொல்லுவா, ஜனனம்னு சொல்றோம், மரணம்னு சொல்றோம். ரொம்ப பெரியவாளா இருந்தா நம்ம சம்பிரதாயத்திலே சுவாமி அவதார திருநட்சத்திரம், சுவாமி அவதரித்தார்னு சொல்லுவோம். மற்றபடிக்கு பிறந்தாரே அதிகம். இதுக்கு மேல இன்னும் அவதாரம் வேற, இன்னும் வேற யாரான்னு சொல்லுவாளா சொல்லுங்க. நம்ம ஏதோ பிறந்ததே சரி போனா போறது. ஒரு வியாக்கியானத்துல ஒண்ணு வரும். இப்போ இவர் பிறந்த வேலை என்ன தெரியுமோ, அமிர்தமே விஷமாற வேலை. இவர் பிறந்தது, கண்ணன் பிறந்தா விஷம் அமிர்தமான வேலைன்னுவா. ஆழ்வார் அவதரித்தா விஷம் அமிர்தமான வேலைன்னுவா. ஆறாறு நம்மாட்ட 4 பேர் பிறந்தா ஓ அமிர்தம் கூட விஷமாயிடும் போல் இருக்கு. அப்படித்தான் இவர் பிறந்திருக்காருனால இது அவதாரம். அந்த அவதாரத்தை அப்படின்னு ஒத்துண்டாத்தான் அவர் கடாட்சன் தனக்கு வேணும்னு சரஸ்வதி ஏத்துக்கு போறார். ரகசியத்தையும் சரஸ்வதி வெளியிட்டாளிலே பூரத்தாழ்வானும் உடையவருடைய நியோகத்தாலே பேரருளாளன் விஷயமாக வரதராஜஸ்தவம் அருளி செய்து நிறைவேற்றின உடனே தேவப்பெருமாளுடைய ஸ்தோத்திர விஷயமா வரதராஜஸ்தவம்னு 102 ஸ்லோகங்களை பாடினார். பூரத்தாழ்வான் பாடிட்டார். பூரத்தாழ்வானும் உடையவருடைய நியோகத்தாலே, உடையவர் தூண்ட அதனால பாசுரங்களை பாடிட்டா ஸ்லோகத்தை பண்ணார். பஞ்சஸ்தவத்துல 1 வரதராஜஸ்தவம். ஆழ்வானும் உடையவர் சன்னதியிலே சமர்ப்பித்து, பூரத்தாழ்வான் அந்த உடையவரிடத்துலதான் சமர்ப்பிக்கிறார், தேவப்பெருமாள்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கல. என்னதான் நீர் சொன்னீர்ங்கிறதுக்காக உம்ம திருப்திக்காக பாடினேன், அதுக்குன்னு நானே நேர பாடணும்னு இல்லை. அவர் எது செய்திருந்தாலும் உம்மால் தான் கிடைச்சதுன்னு இவரிடத்துல சமர்ப்பிக்கிறார். தேவரியருடைய நியமன பிரகாரத்தாலே வரதராஜஸ்தவத்தை தேவப்பெருமாள் திருமுன்பே விண்ணப்பம் செய்தேன். இப்ப அது யார் உடையவரோ அதை கொண்டு உம்மகிட்ட சமர்ப்பிச்சிட்டேன். தேவப்பெருமாள் இடத்துல விண்ணப்பம் பண்ணேன், அவர் எனக்கு ஒண்ணு கொடுத்தாருன்னு சந்தோஷமா சொல்லிக்கிறார். திருவுள்ள முகந்து அவர் பெருவிசிம்பருளும் பேரருளாளர் ஆகையாலே அடியேன் கேட்டபடியே அடிய மோட்சமனு பிரார்த்தித்தேன். பெருவிசிம்பருளும் பேரருளாளம், பெருவிசிம்புங்கிறது பரமவியோமம்ங்கிற வைகுந்தம், அதை கொடுக்கக்கூடிய பேரருளாள பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள். அதனால் அடியேன் கேட்டபடியே வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரசிந்தியாத்மா பக்தை பாகவதை சக என்று சொன்னபடிக்கு வைகுந்தத்தில் பெருமான் நடுவாக எழுந்துள்ள இருக்கிறார். வலதுபுறத்தில் ஸ்ரீதேவி, இடதுபுறத்தில் பூதேவி நீலாதேவி நாச்சியார்கள், பக்தர்கள் பாகவதர்கள் கோலாகலமா எழுதிருக்கார். அப்படின்னு சொல்லப்பட்ட வைகுந்தத்தை அடியேன் பிரார்த்தித்தேன். அவரும் கொடுத்தோம்னு சொல்லிட்டார். என்ன சொல்லுகிற பரமோதத்தை பிரசாதித்தோம் என்று அருளி செய்து உமக்கு கொடுத்தோம்னு தேவப்பெருமாள் தந்து விட்டார். யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆஷ்டய அத்தி வரதர் அத்தி வரதங்கிற அர்த்தி வரதர்னு வச்சுக்கலாம். ஒரு சேர்த்துட்டோம்னு வச்சுக்கலேன், அர்த்தித்தவர்கள் எல்லாருக்கும் அவர் கொடுத்துடுறாரோ இல்லையோ, அதனாலே சேர்த்து பார்த்துக்கலாம். நாம் வானிடவர சாகையாலே நமக்கு சுவாதந்திரம் மட்டமாயிருக்கும். பெருமாள் பூரத்தாழ்வானிடத்துல சொல்றார், கேட்டா நமக்கு சட்டு இப்படி கூடவா பெருமாள் பேசுவார்னு தோணும். ஆனா பேசுறார், நாம் வான் இளவரசாகையாலே வைகுந்தத்தில் இருக்கிற இளவரசனா பெருமாள். ராஜா இல்ல, சக்கரவர்த்தி இல்ல, இளவரசர், யுவராஜா. யுவராஜான்னு அவர் சொல்லிக்கிறதுலே பதவி குறைஞ்சு போயிடாதா, சக்தி குறையுமே, அதிகாரம் குறையுமேன்னு தோணும். ஆனா ராஜான்னு சொன்னேன்னு வச்சுங்க, வயசா எடுத்துன்னு ஒத்துக்கணும். பெருமாளுக்கு பெரிய கவலை சக்தியை பத்தி அதிகாரத்தை பத்தி இல்ல. அவருக்கு 17 வயசு தாண்டித்துன்னு சொன்னாலே ஆகாது. நிச்சயமா பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமிக்கு ஆகவே ஆகாது. அவர் எப்போதும் 17ஆவே இருக்கணும், 18 ஆயிண்டே இருக்கணும். யுவா குமாரஹான்னு சாஸ்திரம் சொல்ல சொல்லி. அதனாலதான் அவர் ஜாகிரதையா பார்த்து, நான் ராஜா இல்லையே, நான் இளவரசன் தான். இது என்னமோ இவர் தன்னை குறைச்சுக்கிறாரேன்னு தோணும். இளமைய விட்டு கொடுக்காம சொல்றாருன்னு அர்த்தம். நான் ராஜாவாகவே விரும்பல, இளவரசனாவே இருக்கேன். அப்ப யாருக்கு பேரு ராஜான்னு கேட்கிறாரு இவர். எதி ராஜா? ராஜான்னு பேரே அவர் வச்சிருக்கார். உமக்கு இளவரசுன்னு பேர் இருக்குன்னார். ஆழ்வார் பாடினாரே, பெரியாழ்வார் சொல்லச்சே வான் இளவரசு வைகுந்த கூட்டான். வானத்துல இளவரசனா பெருமாள் இருக்கான்னு தான் பாடியிருக்கார். என்ன உங்க ஆழ்வாரே ராஜான்னு பாடல, எல்லாரும் எதிராஜா எதிராஜான்னு சொல்லிட்டீர். அப்ப மூத்த வயசானவரா அவரே இருக்கட்டும், இளவரசனா சின்ன பிள்ளையா நானே இருக்கேன். இதனால என்ன சொல்ல வருகிறீர்னால், அப்ப எங்கிட்ட கேட்காதீங்க, அங்க வாங்கிக்கோன்றார். ராஜாதான் கொடுக்கணும், இளவரசர் தரமாட்டாரானால் கையெழுத்தால ஆனப்புறம் தரையன்வாடோ இல்லையோ,
அதே போல நாம் வானிளவரசாகையாலே நமக்கு சுவாதந்திரம் மட்டமா இருக்கும். எல்லாம் இன்னும் என் கைக்கு வந்து சேரல, வந்தப்புறம் பார்த்துப்போம். அது எப்பவுமே வராது. ஏன்னா சுவாதந்திரத்தை எல்லாம் உடையவர் வச்சிருக்கார். நம் முதன்மையிலே அடிமை செய்வாரில் தலைவரிலே ஒருத்தனான நம்பி ராமானுஜனை அனுமதி கொண்டு அவர் தந்தோம் என்றால் போய் வாரும் என்று அருளி செய்தார். இது நான் தரல, தந்துட்டேன், நான் சரி தந்திருக்கேன், நீ போய் அவர்கிட்ட சொல்லும். அவர் இளவரசன் தந்தார்னு சொன்னா அநேகமா ராஜா மறுக்க மாட்டார். நிறைய எடுத்திருப்பாருங்க. பெரும் பணக்காரனா அப்பா இருப்பார். பிள்ளை பிறக்கிறச்சேவே ஆங்கிலத்துல சொல்றபடி வாயிலே வெள்ளிக்கரண்டியோட பிறந்தான்வா. அந்த மாதிரி இந்த பிள்ளை பிறக்கிறச்சே வெள்ளிக்கரண்டியோட பிறந்திருக்கும். அப்பா கஷ்டப்பட்டு செலவழிப்பார். ஏன்னா அவர் பட்ட கட்டம் தெரியும், சம்பாதிக்கிறது சிரமப்பட்டு இருக்காரு இல்லையோ. நமக்கு என்ன தோணும்னா, பிள்ளை போய் சந்தோஷப்படலாமா, சம்பாதித்து செலவழிச்சா தானேன்னு தோணும். சம்பாதிச்சு செலவழிச்சா சந்தோஷமே வராது. சம்பாதிக்காத செலவழிச்சா தான் சந்தோஷம் வரும். இது எதுக்கு சொல்றேன்னா, நாம சம்பாதிக்காத வைகுந்தத்துக்கு போய் ஆனந்தமா இருக்க போறோமே. நம்ம சம்பாதிக்கவே இல்லை, உடையவர்னா சம்பாதிச்சார். அப்ப ராஜா சம்பாதித்தது சின்ன பிள்ளையா இருந்தா நமக்கு என்ன, எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்கா, நான் அனுபவிச்சுட்டு போறேன், இது யாரும் கேட்க முடியாது. எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் செல்லுபடியாது. அவர் தந்தே சேர்த்திருக்கார், நாம தனையன்னால். இதே விஷயத்த பெருமாளே சொல்லிட்டார். இது நான் கொடுத்திருக்கேன், அங்கங்க போனா நகைக்கடைக்கு போவோம், துணி கடைக்கு போவோம். அப்பா இப்படி போயிட்டு இருக்கிறச்சே, உங்க பிள்ளை குமாரர் முந்தா நாள் வந்திருந்தார், ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ கைக்கு போட்டுக்கிறதுக்காக ஒண்ணு வாங்கிட்டு போனாருவா. அப்படியா, தெரியவே தெரியாது என்னால். ஆனா உடனே ஒரு காசோலை எழுதி இந்தாரு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போடுவா. இல்லேன்னு சொன்னா பேர் யாருக்கு போகும்? பேர் அப்பாவுக்கு தான் போகும், பிள்ளைக்கு போகாது. இப்படி போய் பெற்றிருக்காரே, கடைசியில இப்ப அப்பா காசே கொடுக்க மாட்டேன்றாரு என்னால். அதை வச்சு சொல்லிட்டாரு. பெருமாள் சொல்றார், அது எப்படியும் உடையவர் தான் எல்லாம் கொடுக்கணும். ஆனா நான் கொடுத்துட்டேன்னு அவர்கிட்ட போய் கேளும். அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். சொன்னா என்ன ஆகும், அப்பாவுக்குன்னா பேர் போயிடும். அதனால எப்ப பிள்ளை சொல்லியிருக்கோ, யார் கொடுத்திருந்தாலும் அது ஒத்துனுதான் ஆனும். அதனாலே நம் முதன்மையிலே அடிமை செய்வாரில் தலைவரிலே ஒருத்தனான நம்பி ராமானுஜனை, அதாவது ஆதிசேஷனுடைய அவதாரமான ராமானுஜரை அனுமதி கொண்டு அவர் தந்தோம் என்றால் போய்வார். அவர் கொடுக்கிறேன்னு சொல்லட்டும், அவரிடத்துல மோட்சத்தை பெற்றுட்டு நீர் போய்விட்டு வரலாம் என்று கூறத்தாழ்வான் இடத்துல சொல்ல, அப்படியே தேவரீரும் திருவள்ளம் பட்டியருள வேண்டும். கூறத்தாழ்வான் உடையவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். பெருமாள் தேவபெருமாள் இப்படி சொல்லிட்டார். அதனால இப்ப அவர் போட்ட கழுத்துக்கு மேல் கழுத்து வென்றிருக்கு. தேவரீர் கழுத்து போட்டா போகலாமாம்னால் சபரி சொன்னாலும் இல்லையோ, எங்க ஆச்சாரியன் கொடுத்துட்டார். மதங்க முனிவர் சொன்னபடி நான் கிளம்பிட்டு இருக்கேன், ஆமா நீ ஒரு கடாட்சம் போட்டு வச்சியானா கிளம்பி போயிடுவேன் என்று சொல்லி அவளும் அதே மாதிரி போயிட்டா. நீ கொஞ்சம் மாறுதல் இப்போ, ஏன்னா பெருமான் கொடுத்துட்டார், அதை வச்சு இப்ப ஆச்சாரியன் மேல் கழுத்து போட்டார்னா நாம கிளம்பலாம் புகுவீர் என்று விண்ணப்பம் செய்ய, உடையவரும் ஆழ்வான் திருவுள்ளத்தை அறிந்து அவருடைய வரத்திருச்செவியிலே துவயத்தையும் பிரசாதித்தருளி, அவருடைய வலது காதில் துவய மகாமந்திரத்தை சொல்லி, நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர், இனிமேல் இந்த லோகம் வேண்டாம், நலத்துக்கு அந்தமில்லாத தெளிவு சென்பு திருநாடாம் வைகுந்தத்தை கிட்டுவீர் என்று அருளி செய்ய, ஆழ்வானும் நான் பெற்ற பேரு நாலூரானும் பெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய, அடியனுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சதோ நேர நம்ம காட்டி கொடுத்த நாலூரானுக்கு அந்த பேரு அதே மோட்சம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்க, அப்ப சுவாமி சொல்றார், கிருஷ்ணன் கண்டாகர்ணன் பக்கல் பண்ணின விஷயீகாரம் அவன் உடன் பிறந்தவன் அளவும் சென்றா போலே. கண்ணன் கண்டாகர்ணன் அனுகிரகித்தார்னு தெரியும். ஆனா அவரோட அனுகிரகம் பண்ணது அவரோட நிற்காமல் எப்படி அவருடைய தம்பிகள் அளவுக்கு சென்றதோ, அத போல் நாம் உம்முடைய பக்கல் பண்ணின விஷயீகாரம் நாலூரானவும் செல்ல தட்டில்லை காணும். அப்ப நான் அனுகிரகித்தால் அதுவும் நாலூரானவுக்கு போகும், அதுல தட்டில்லைன்னு சொல்ல வருகிறார். இதிலே கண்டாகர்ணனுக்கு அனுகிரகம்னா, கண்டாகர்ணனே தீயவன், அவன் தீயவனா இருந்து மாறி அதுக்கப்புறம் மோட்சம் பெற்றான்னு சொல்றோம். ஆனால் இங்கே சொல்லச்சே கூறத்தாழ்வான் அல்லவர். எனக்கு ஏதோ கண்டாகர்ணன் அளவுக்கு செய்தது தம்பி அளவுக்கு போகும், கூறத்தாழ்வான் இடத்துல செஞ்சது நாலூரானுக்கு போகும்னால் கண்டாகர்ணனும் கூறத்தாழ்வான் ஒன்னான்னு யோசிக்க கூடாது. இப்ப சொல்ல திருஷ்டாந்தத்தை எது வரைக்கும் எடுத்துக்கணுமோ, இங்கு போவது அங்கு வரைக்கும் போகும், அதுக்குதான் இது திருஷ்டாந்தம். கேசவன் தமர் எமள் 7 பிறப்பும் மாசதிரிது பெற்று நம்முட வாழ்வாய்க்குன்னவான்னு ஆழ்வார் சாதிக்கிறார் 2ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியிலே. அப்படின்னா பெருமாள் ஆழ்வார கடாட்சித்தா 7 தலைமுறைக்கும் போகும்னு அர்த்தம். அது அப்படி பல பேரிடத்திலையும் வச்சுக்கலாம். விபீஷணனுக்கு கொடுத்த கடாட்சம் 4 பேருக்கு போச்சே, அங்கேயும் நடந்ததை பார்த்திருக்க முடியும். அதே போலத்தான் நாலூரானுக்கும் கிடைக்கும், கட்டமில்லை. பின்பிரே கலங்கா பெருநகரை பிராபித்தது. அதற்கப்புறம் தான் வைகுந்தத்தை சுவாமி கூறத்தாழ்வான் அடைந்தார்னு சரித்தம். ஆழ்வானுக்கு பட்டரை கொண்டு திருவத்தேன பர்யந்தம் நடத்தி கூறத்தாழ்வான் பரமோச்சிட்டார். ஸ்ரீ பராசர பட்டரை கொண்டு அவருக்கு உண்டான 12 நாள் கைங்கரியத்தெல்லாம் பண்ணி 13ஆம் நாள் கைங்கரியம் 6 அத்தியன பர்யந்தம் நடத்தி, மற்ற நாள் உடையவர் பட்டரையும் கூட்டிக் கொண்டு பெரிய பெருமாளை சேவிப்பதாக எழுந்துருள
சின்ன பிள்ளை பராசர பட்டரை அழைச்சிட்டு உடையவரே கோவிலுக்கு கூட்டின்னு போறார். அப்ப கோவிலுக்கு போலாங்கிறத அங்க சொல்லிட்டா பாருங்க. ஏன்னா சில இடத்துல ஒரு வருஷம் போகிறது இல்லை, இன்னைக்கு போறது இல்லை, அன்னைக்கு போறது இல்லைன்னு அன்ற அளவுக்கு போயிருக்கா. அதுக்கப்புறம் என்ன எப்ப என்ன வழக்கானதுன்னு தெரியாது. அப்படி ஒண்ணும் வச்சுக்கிறதா தெரியல இப்போ. ஏன்னா ஓரளவுக்கு போராளே தவிர எதுக்காக அதை சொல்லிருப்பாள்னால், ஒரு வருஷம் வரைக்கும் நித்திய சிராத்தம் உண்டோ இல்லையோ, அதனாலதான் தீட்சையும் வச்சுக்கிறா. அந்த ஒரு வருஷம் போகக்கூடாதுங்கிறது அதைத்தான் வச்சிருக்கா. இது சுபஸ்வீகார தன்னைக்கு ஸ்வீகரணம் ஆயிடுத்துன்னா சுபத்திலும் சுபம் சுபாசிரயம் பெருமாள் தான். அதனால அவரை ஸ்வீகரித்தா தானே அது சுபஸ்வீகாரமாகும். நல்ல பெருமாளை சேவிப்பதாக எழுந்துள்ள அவ்வளவிலே பெருமாளும் பட்டரை அருளப்பாடிட்டருளி. உடையவர் பக்கத்துல நிற்கிறார். சின்ன பிள்ளை பட்டரை கொண்டு போய் பெருமாள் முன்னாடி நிறுத்தி வைக்கிறார். அவர் தான் காரியம் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்காரு. இப்போ அது திருத்தகப்பனார் பரமசிட்டார், ரொம்ப வயோதிக்கிறவர். அத்தனை வயசுல சின்ன பிள்ளை பிறந்தது. கிட்டத்தட்ட 90 திருநட்சத்திரத்துக்கு அப்புறம் பராசர பட்டர் அவதரித்தான்னு சொல்லுவார்கள். அவர் இருந்ததே பெரிய கேள்விக்குறி. சில பேர் 52 எழுதியிருக்கா, சில பேர் 32 எழுதியிருக்கா, இல்லை 28 பட்டர் இருந்திருக்கணும்னு ஒரு அபிப்பிராயம் நிலவுகிறது. பலதும் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ உமக்கு பிதா பெருமாள் பட்டரை அருளப்பாடிட்டருளி பட்டருக்கு அருளப்பாடு சொல்லி அவர் கை கூப்பின்னு முன்னால் வந்தவுடன், உமக்கு பிதா போனார் என்று வியாகுலப்படாதே கிடீர். உமக்கு பிதா பரமதிஷ்டார், நீர் ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம். நாம் உமக்கு பிதா, நாம் பிதாவா இருக்கேன்னு பெருமாள் சொல்லிக்கிறார். போ என்னவருடைய ஸ்ரீ ரங்கராஜ கமலாபதலாலிதத்துவம்னுட்டு ஸ்ரீதேவி நாச்சியார், அதாவது ஸ்ரீரங்க நாச்சியார் பராசர பட்டரை தன்னுடைய மடியில போட்டு தட்டி தூங்க பண்ணுவான். அந்த அளவுக்குன்னு அவர் தாயார்னா அவர் தந்தை ஆயிடுச்சு. அதனால உமக்கு பிதா போனார் என்று வியாகுலப்படாதே கிடீர், நாம் உமக்கு பிதா என்று பட்டரை புத்திர ஸ்வீகாரம் பண்ணி ஒழி. நீர் ஒன்றுக்கும் கரையாதே கொள்ளும், நீர் ஒன்னுத்துக்கும் வருத்தப்பட வேண்டாம், அழ வேண்டாம். திருட்டத்தில் உமக்கு ஒரு குறைகளும் வையும். இந்த திருட்டத்துல வாழ்க்கைக்கு ஒரு குறையும் இல்லாத நான் பாத்துக்கிறேன். அதிருட்டத்துக்கு நம்ம ராமானுஜனுக்கு கரைய வேண்டியதில்லை. எவ்வளவு குறைச்சுட்டார் தன்னை பெருமாள்னு பாக்கணும். இவர் என்ன திருஷ்ட பலம் கொடுக்கிறவரா இவர்? ஆனா ஏதோ திருஷ்டத்துக்கு குறை வைக்காத நான் பாத்துக்கிறேன். அதிருஷ்டம் வேணும்னா உடையவர் இருக்கார். அதனால உமக்கு திருஷ்டத்துக்கும் குறையில்லை, அதிருஷ்டத்துக்கும் குறையில்லை. திருஷ்டத்துக்கு குறையில்லைன்னா வெறும் ஜீவனம், அதிருஷ்டத்துக்கு குறையில்லைன்னா உஜ்ஜீவனம். அப்ப உஜ்ஜீவனத்துக்கு உடையவர் திருவடினால் இதுல என்ன செய்தி சொல்ல வர்றார்? சரம உபாயம் உடையவர் திருவடின்னு சொன்னேனே, சரமோபாயம் பெருமான் திருவடின்னு இருக்குமேனால் ஜீவனத்துக்கு நான் உஜ்ஜீவனத்துக்கு உடையவர்னு சொன்ன பிற்பாடு எது சரம உபாயம்? அப்ப அதுதான் சரமமான உபாயமா இருக்கணும். என்ன தன்னை குறைச்சி இந்த லோகத்துக்கு உமக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துடுறேன், அந்த லோகத்துக்கு வேணும்னா அவரை கேட்டுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் என்று நம் பரமாயதுண்டே என்று துணிந்திரும் என்று அருளி செய்தார். கும்பரால் அறியலாக ஒளி உளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாடும் முதலமேல் சீறி வந்த நம் பரமாயதுண்டே நாய்களும் சிறுமையோரா எம்பிரார் காட்செய்யாதேன்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கோஷம். நம் பரம், பரம்னா ரக்ஷா பரம் நம்மதல்ல, நம் பரமாயதுண்டே, நமக்கா நம்ம ரட்சித்துக் கொள்ளக்கூடிய பரம் இல்லை. ஆறது உடையவர். அதைத்தான் நம்பரமாயதுண்டே என்று துணிந்திரும். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவரங்கநாதன் விஷயமா நம்பரமாயதுண்டேனார். ஆனா பெருமாள் அதே பாட்டை உதாகரித்து நம்பரமாயதுண்டேனால் இது உண்மதில்லே, அத்தனை உடையவர்து. உடையவர் முதலிகளும் தாமுமாக திவ்யதேசங்கள் எல்லாம் சேவித்து திருநகரியிலே எழுந்துருளி ஆழ்வாரை சேவித்து கண்ணினஞ்சிறுத்தாம்பு அனுசந்தானம் பண்ணி கொண்டு நிற்க. வடதேசத்துல எல்லாம் யாத்திரை போயிட்டு வந்தார். மதுரப்பட்டணத்தை தாண்டி தெற்க போனார். ஆச்சு திருநெல்வேலி, ஸ்ரீவைகுண்டம், நவதிருப்பதி, வானமாமலே, திருக்குறுங்குடி அத்தனை திவதேசங்களுக்கும் பல்லாண்டு பாடினார். திருநகரியில ஆழ்வாரை வந்து ஆழ்வாரை சேவித்து கண்ணினஞ்சிறுத்தாம்பு அனுசந்தானம் பண்ணி கொண்டு நிற்க ஆழ்வாரும் மிகவும் உகந்தருளி அர்ச்சக முகேன அருளப்பாடிட்டருளி அர்ச்சகர் மூலம் உடையவருக்கு அருளப்பாடு சாதித்து உடையவரை திருவடிகளின் கீழே திருமுடியை மடுக்க சொல்லி, நம்மாழ்வார் தன் திருவடிக்கு கீழே உடையவரை தண்டனிட்டு உம்ம முடியே உம்ம தலையை கொண்டு இந்த திருவடியை வையும் என்ன அந்த திருமுடியை கொண்டு வந்து உடையவர் திருமுடியை நம்மாழ்வாருடைய திருவடிகளில் மடுக்க சொல்லி நம்மோடு சம்பந்தம் வேண்டி இருப்பார் எல்லாரும் மேல சாதிக்கிறார். திருமுடியை மடுக்க சொல்லி சகலமான சீவைஷ்ணவர்களையும் கோயில் பரிகரம் அனைத்து கொத்தையும் அருளப்பாடிட்டருளி. எப்படி நீ ஸ்ரீரங்கத்துல 10 கொத்து பரிவாரம் வச்சிருக்கமோ அதே போல ஆழ்வார் தன்னகரில கொத்து பரிவாரங்கள் இன்னைக்கும் உண்டு. அவ அருளப்பாடு சொல்லச்சேவே தெரிஞ்சுக்கலாம். அத்தியனோத்சவம் முதல் நாள் ஆரம்பிக்கிறது பாருங்க. அங்கே பவிஷ்யதாச்சாரியர் உடையவர் எழுதிருக்கார். அவர் ஏழனம்னா அவர் எழுந்துருளி அவர் பல்லக்கில வந்துதான் மொத்த உற்சவமே தொடங்கும். அவ நேரம் போடுவாள் இல்லையோ, இந்த நேரத்துல இந்த லக்னத்துல திரு அத்தியனோத்சவம் ஆரம்பம் நாள், அந்த லக்னமே அந்த ஊர்க்காரால கேட்டா உடையவர் புறப்படுறதுதான் லக்னம்னுவா. அவர் எழுந்துருளிட்டார்னா அப்போலேருந்து அந்த உற்சவம் நன்னா நடக்க போறதுன்னு அர்த்தம். அவர் எழுந்துருளி பக்கத்துல இருக்கிற கூரத்தாழ்வான் அழைத்துக் கொண்டு பிளலோகாச்சாரியர் அழைத்துக் கொண்டு ஒவ்வொருத்தரையா அழைச்சுன்னு நம்மாழ்வார் சன்னதி முன்னாடி வந்து நிற்பார்.
நின்று அவர்கிட்ட பிரார்த்திப்பார். வந்து நன்னா உற்சவத்தெல்லாம் நடத்தி கொடுக்கணும். அப்ப அர்ச்சகர் ஒவ்வொருத்தரையா கேட்பார், இந்த கொத்து வந்தாச்சா, இந்த கொத்து வந்தாடுதா, இந்த கொத்து வந்தாடுதான்னு கேட்பார். ஆமா ஆமா ஆமான்னு சொல்லணும். அதுதான் மொத்த கொத்து பரிவாரம். ஸ்ரீரங்கத்துல கொத்து பரிவாரங்கள் ஏற்படுத்தப்பட்டா போல் ஆழ்வார்த்தனைகளை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சிறு வித்தியாசம், ஸ்ரீரங்கத்துல 10 கொத்து நியமித்தது ராமானுஜர் யதிராஜர், ஆழ்வார்களிடத்துல எல்லா கொத்து நியமித்தது யதி புனரவதாரமான மணவாழ் மாமன்கள். இது என்னைக்கு பார்த்தா தெரியும்னால் பட்டயம் வாசிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் பட்டயம் சாத்திப்பார். அந்த பட்டயத்தினுடைய கீழே போட்டிருப்பா எல்லாம் மணவாளர்கள் பெரியஜியருடைய அனுகிரகத்தின்படி பண்ணப்பட்டது. இன்னைக்கு அதை நம்மாழ்வாரே சாதிக்கிறார். அப்படின்னா அதுக்கு அந்தந்த ஊருக்குன்னு ஒரு அவாவா பద్ధதி வச்சிருக்கா. அப்ப அது கேட்கும் போது நீர் ஒன்னுக்கும் திருநகரியில எழுந்தருளி திருமுடியை மடுக்க சொல்லி சகலமான சீவையிட்டவர்களையும் கோயில் பரிகரம் அனைத்து கொத்தையும் அருள்வாடிட்டருளி பெருமை ஏகாந்தத்துல உடையவரை தன் திருவடியில சமர்ப்பிக்க சொல்லிட்டு போல எல்லாரையும் கூப்பிடுறார். கூப்பிட்டு ஒரு புது அறிவிப்பு பண்றார் ஆழ்வார். நம்மோடு சம்பந்தம் வேண்டி இருப்பார் எல்லாரும் நமக்கு பாதுகமாயிருக்கும் நம்மி ராமானுஜனை பற்றுங்கோள். நம்மோட சம்பந்தம் வேணும்னால் நமக்கு பாதுகையா இருக்கிற ராமானுஜரை பற்றுங்கோள். நம்மை ராமானுஜனை பற்றுகை நம்மை பற்றுகையா இருக்கும். இனிமே நம்ம நேர பற்றணுங்கிறது இல்லை, நம்மை ராமானுஜனை பற்றினா அது நம்மை பற்றினா போலே. ஆக நம்பி, அதாவது நம்மை ராமானுஜனையே நீங்கள் அனைவரும் உடையவராய் பிழையுங்கோள். அர்த்தமே மாத்திருக்கா பாருங்க. நம்மை ராமானுஜரை நீங்கள் உடையவராய் பிழையுங்கோள். உடையவர்னு இத்தனை நாள் யாருக்கு பேரு? நமக்கு தான் சுவாமி. நமக்கெல்லாம் உடையவர்னா நம்மாழ்வார் நமக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கார் உடையவர்னு போ. பெருமாள் பேர் கொடுத்திருக்கலாம், இல்ல நம்பெருமாள் தானே நமக்கு உபய விபூதிக்கு நீர் உடையவர்னு அவர் பேர் கொடுத்துட்டார். ஆனா இப்ப நம்மாழ்வார் நமக்கு பேர் கொடுக்கிறார். நீங்கள் எல்லாம் நம்ம ராமானுஜரை உடையவர் இல்லையா? ராமானுஜர் உபய விபூதி உடையவர், ராமானுஜர் பெருமான உடையவர். நாம் எல்லாரும் அவர் திருவடியை பற்றினா ராமானுஜரை உடையவர்கள். அப்ப உடையவராய் உஜ்ஜீவனத்தை அடையுங்கோள், உடையவராய் பிழையுங்கோள் என்று அருளி செய்தார். அன்று தொடங்கி ஆழ்வார் திருவடிகளுக்கு ராமானுஜம் என்று திருநாமம் ஆயிற்று. இது நம்மாழ்வாருடைய ஆணையே. இனிமே ஸ்ரீராமானுஜன். அந்த ஊர்ல எப்ப போனாலும் பாதுக வாண்டிலா, சட்டாரி வாண்டிலா, மதுகவிகள் வாண்டிலா இதெல்லாம் கேட்கறது இல்லை. ஸ்ரீராமானுஜம் வாண்டிலா, ஸ்ரீராமானுஜம் வாண்டிலான்னு தான் கேட்பா. ஏனால் நம்மாழ்வாருடைய பாதுகைகள் ஸ்ரீராமானுஜம்னு அவரே பெயர் வைத்தார். தத்து பூர்வம், இந்த சரித்திரம் நடந்த ஆணை பிறப்பிக்கப்படுவதற்கு முன்னால் சடகோப பதத்வயம் மதுரகவிகள் என்று திருநாமமாயிருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மாழ்வாருடைய திருவடிக்கு மதுரகவிகள்னு தான் பேர் இருந்தது. இப்பதான் நம்மாழ்வார் ஆணையை மாற்றிட்டார். அதிலிருந்து இந்த சம்பிரதாயத்தை உட்கொண்டாயிற்று அமுதனார் மாறன் அடிபணிந்துய்ந்தவன் என்று அருளி செய்தது. பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மறிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்று திருவரங்கத்த முதனார் பாடச்சே மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் என்று பாடியிருக்கார். மாறன் சுவாமி நம்மாழ்வார், அவர் அடிபணிந்து அவருடைய திருவடிகளை பணிந்து உய்ந்தவர் ராமானுஜர்னால் அந்த ஊர்ல மட்டும்தான் ஸ்ரீராமானுஜன் நம்மாழ்வார் பாதுகைகளுக்கு பேர். என்ன அந்த சரித்திரம் பார்த்தோம். மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் என்ன அருளி செய்தது. இன்னும் ஒரே ஒரு சரித்திரம் சொல்லி முடிச்சு விடுறேன். மதுரகவி ஆழ்வார் சர்வஜராகையாலே ஆழ்வார் திருவுள்ளக்கரித்தை அறிந்து மதுரகவி ஆழ்வார் சர்வஜர் அப்படின்னா என்ன, ரொம்ப வருஷம் அவர் எழுந்துள்ளி இருந்தார். அவருடைய சிஷ்யரு நாதமுனிகள் காலம் வரைக்கும் இருந்திருக்கா. இவரெல்லாம் யோகிகள். நம்மாழ்வாரே ஒரு யோகி, மதுரகவி ஆழ்வார் ஒரு யோகி, அவருடைய சிஷ்யரா இருந்த பராங்குசதாசர் ஒரு யோகி. இவ ஒத்தொத்தர் எவ்வளவு நாள் இருந்திருப்பா பாருங்க. நம்மாழ்வார் அவதரித்த 5121 வருஷம் ஆயிடுது. ஆனா நாதமுனிகள் 9ஆம் நூற்றாண்டுல அவதரித்தவர். அப்ப அவளுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 3500 3800 வருஷம் வித்தியாசம் இருக்கு. ஆனா மதுரகவி ஆழ்வாருடைய சிஷ்யரா இருந்தவர் நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரி வரச்சே அவரை சேவிச்சு கண்ணு சிறுத்தாம்பு வாழ்ந்தார்னு சொல்றமே. அப்ப இத்தனை வருஷம் நடுவுல இருந்திருப்பாரால் யோகிகள் இருப்பாளே. திருமழிசை ஆழ்வார் 4700 வருஷம் வாழலையா? அத போல ரொம்ப நீண்ட காலத்துக்கு வறந்திருக்கணும். அப்ப ஒரு சிலர் கையில், ஒருத்தர் 2 பேர் கையில 4000 வெப்பர் வந்து அப்படியே தவழ்ந்துன்றது இருக்கு. உலகம் முழுக்க யார்கிட்டையும் இல்ல, எந்த திருமாளிகள் இல்ல, எந்த கோவில்லையும் இல்ல. அத்தனை இடத்துல மறைஞ்சு ஒரு இடத்துல இருப்பாருங்க. அப்படி இருந்தா வீணா போயிடாதானால் மறைந்து வாழ்ந்த கண்ணன் தானே விஸ்வரூபத்தையே காட்டினார். அவர் இங்கிருந்து ஓருத்தி மகனாய் பிறந்து ஓரெழுது ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர போயிட்டார். ஆனா 11வது அத்தியாயம் வந்து இவ்வளவு பெரிய விஸ்வரூபமா இருக்காரு. என்னால் அந்த மறைஞ்சு போனாதான். இது ஒரு சுவாமி வேடிக்கையா சொன்னார். அப்படின்னு என்ன தெரியுமோ, நிறைய நீங்க மௌனமா இருந்தா தான் நீங்க பேசுறது எடுபடும். வளவளான்னு பேசிந்தீள் ஒத்துரு நீங்க பேசுறத காதலே போட்டுக்க மாட்டா.
மத்த சமயம் ஒண்ணுமே பேசாதீங்க. வேற எது கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்லாதீங்க. இது ரொம்ப சௌக்கியம் தெரியும். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம இருந்தா அவரவர்கள் வேண்டிய பதில வாங்கிட்டு போடுவா. நம்ம ஒரு பதில் சொன்னா அது ஒரு பதிலா தான் இருக்கும். பதிலே சொல்லலைன்னால் உங்களுக்கு வேண்டிய பதில் எது வேணுமோ எடுத்துக்கலாம். அப்ப பேசவே கூடாதுன்னார். பகவத் விஷயத்தை தவிர இன்னொன்னு பேச வேண்டாமே. பேசினா அது தப்பா வேற போயிடுறது. நமக்கோ பேச வரல. இது இருக்கிறத பார்த்து படிச்சுட்டோம்னா தப்பு நம்ம தலையில வராது இல்லையா? அதை ஒழுங்கா சொன்னா அத்தோட திருப்தி ஆயிடும். அதனால இங்க சொல்றார், இப்படி மதுரகவி ஆழ்வார் சர்வஜராகையாலே ஆழ்வார் திருவுள்ள கருத்தை அறிந்து நம்மாழ்வாருக்கு ராமானுஜர் தான் தன் திருவடியா இருக்கணும்னு புரிஞ்சுது. அதை தெரிஞ்சுட்டு மேவினேன் அவன் பொன்னடி என்று சாபிப்பிராயமாக அருளி செய்தார். நம்மாழ்வாருடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தா போல சொல்லியிருக்கார் அவர். ஏன் கணினு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தன் குரு நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நாவினால் நவின் சின்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையேனால் மேவினேன் அடைந்தேன். நம்மாழ்வாருடைய பொன்னடி அடைந்தேன். அந்த பொன்னடி யாரு? நம்மாழ்வாருடைய பொன்னடி அடைந்தேன்னா நம்மாழ்வாருடைய பாதுகை. அந்த பாதுகை எதுவா இருக்கணும்னால் ஆழ்வாரே தன் பாதுகை ராமானுஜர்னு சொல்றார். ஆனா சொன்னது எப்போது? அது ராமானுஜர் காலத்தில், மதுரகவியாழ்வார் காலத்துல இல்லை. மதுரகவியாழ்வார் காலம்ங்கிறது முற்பட்ட காலம், ராமானுஜர் காலம் பிற்பட்ட காலம். ராமானுஜர் திருநகரிக்கு சேவிக்க வந்திருக்கிறச்சேதான் நம்மாழ்வார் இனிமே பாதுகைகளுக்கு ராமானுஜம்னு பேரா இருக்கட்டும்னு ஆணை பிறப்பிக்கிறார். ஆனா இப்ப மதுரகவியாழ்வார் இது நாளைக்கு நடக்க போறதுங்கிறத திருக்காலம் உணர்ந்தவர், நம்மாழ்வாருடைய திருவுள்ளமும் உணர்ந்தவர். அதனால பாடச்சே மேவினேன் அவன் பொன்னடி மென்மையே என்று ராமானுஜர் தான் அந்த பொன்னடிங்கிறதையும் சேர்த்தே அபிப்பிராயப்பட்டு சொன்னார்ங்கிறார். என் மேவினேன் அவன் பொன்னடி என்று சாபிப்பிராயமாக அருளி செய்தார். தாமரை அடி என்னாதே பொன்னடி என்று ஏன் விசேஷனம் விட்டார்? தாமரை அடிகள்னு சொல்லிருக்கலாம். ஆனா பொன்னடின்னு சொல்றாருனால் தாமரைங்கிறது பரம போக்கியம், பொன்னடிங்கிறது பரம பாவனம். பொண்ணுன்னு சொன்னாலே புடம்போட்ட தங்கம்ங்கிற மொழியும். அப்ப சொக்க தங்கம் புடம்போட்டதுன்னு பாவனம் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். தாமரைனாலே அழகு, மாதுரியம், போக்கியம், செவ்வி அப்படிங்கறது அதுக்கெல்லாம் அழகு. அப்ப ஒண்ணு பாவனத்துவம், ஒண்ணு போக்கியத்துவம். எதனாலே பொன்னடின்னு சொல்றார்? பொண்ணுன்னா என்னென்ன பெருமை இருக்கு? ஒரு 7 பெருமை சொல்றார். ஒரே நிமிஷம் தான். அந்த 7 பெருமைக்கு ராமானுஜர் சொர்ணம் அப்படின்னு 7 பெருமை சொல்லிட்டார். அதனாலதான் பொன்னடின்னு சொன்னாராம். இத்தை தாமரை அடி என்னாதே பொன்னடி என்று விசேஷனம் விட்டது. பொன்னானது சகல திரவியங்களிலும் உத்கிருஷ்டமாய், சொர்ணம்ங்கிறது எல்லா திரவியத்தை விட வசந்ததா இருக்குமா? எல்லாரும் மேல் விழுந்து ஆசைப்படும்படியாய், யாரும் அது வேணும் வேணும் கொஞ்சமான இவ்வளவு தங்கம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. சாப்பாடு போடுறதா இருந்தா ஒரு தடவை சாப்பிட்டு முடிச்சுட்டா வாண்டான்னு. இப்போ பிரசாதம் சுவாமி கொடுப்பார், வாங்கிட்டுருவோம். திரும்ப உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. இப்படியும் ஏகாதசி இருக்கட்டும். திரும்ப உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னா மாட்டேனோட மொழி அதெல்லாம் பசி எல்லாம் சேர்ந்து போச்சு. அதே ஒரு இவ்வளவு தங்கத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு தடவை நான் கொடுக்குறேன் வாண்டான்னு சொல்லுவேன். யாரா இருந்தாலும் அவருக்கு மட்டும் அவ்வளவு எனக்கு இல்லையான்ற மொழி. அதான் எல்லாரும் மேல் விழுந்து ஆசைப்படும்படியாகவும் பலப்பிரசாதகமாயும் நமக்கு எது பலமா விரும்புறோமோ அதை அது கொடுத்துடும். அதுதான் இப்போ எதுல நீங்க முதலீடு பண்றீடோ இல்லையோ, தங்கத்தில் முதலீடு பண்ணி கொண்டிருந்தால்னால் அது என்ன சுவாமி பண்ண போறோம்னால் எந்த பலம் என்னைக்கு வேணுமோ அது மாத்தி கொடுக்குமோ இல்லையோ. அதான் பலத்தை கொடுக்க வல்லதாய், நாளைக்கு அது பலம் கொடுக்கும். மேலும் பிராயிகமாய் வெற்றி தாரதமியத்தை இட்டு வர்த்தியாமல் தன் பக்கல் ருச்சியுள்ளாரிடமெல்லாம் வர்த்திக்கும்படியாய். இன்னார் படிச்சவன் இன்னார் படிக்காதவன், ஏழை பணக்காரன், இதுல பிறந்தான் அதுல பிறந்தான், அதெல்லாம் சொர்ணம் பார்க்காது. யாருக்கு தன்னை வச்சுக்கணும்னு ஆசை இருக்கோ அங்க இருந்துருமா? இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உடையவருக்கு தான் சொல்ல போறாரு. இப்போ இப்படி பொண்ணு இருக்கும். வெக்தி தாரதமியத்தை இட்டு வர்த்தியாமல், இது நல்ல வீடா குறைச்சலான வீடா, நான் தங்கம் ஒரு தோலா தங்கம் இருக்கணும்னால் அதுக்கு தகுந்த உள்ளு கட்டி வச்சிருக்கியான்னு அது கேட்குமா? அப்ப யாருன்னா தாரதமியம் பார்க்க தான் எங்க போயிருக்கணுமோ அது தன் பக்கல் ருச்சி உள்ளாரிடம் எல்லாம் வர்த்திக்கும். தங்கிட்ட விருப்பம் இருக்கிற இடத்துல இது இருந்துரும். ஆண்களோடு பெண்களோடு வாசியற தொடரும்படியுமாய். ஆண்களும் தங்கத்தை பின்தொடர்ந்து போறா, பெண்களும் பின்தொடர்ந்து போறா. அப்படி ஒண்ணு தாங்கள்லாம் போலே சாமி, பெண்கள் தான் போறதா சொல்றாளேனால் ஆண்கள் தானே இறக்குமதி பண்ணி கொடுக்குறா. பெண்கள் கேட்டா கூட பண்றது இவா தானே பண்றா, அவளா பண்ணிட்டு வந்து இல்லைன்னாலும் இப்ப கைக்கு ஏதோ ஒரு சங்கிலி மாடு போட்டுக்கிறா, கழுத்துல சங்கிலி போட்டுக்கிறோம், மோதிரங்கள்லாம் நிறைய போட்டுக்கிறோம். அப்போ தாம்புகள்லாம் முன்னாடி தேர்வடத்துலதான் பார்த்திருக்கோம், அதெல்லாம் இப்ப மாறி கழுத்துல எல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சுடுது. அப்ப பல வகைகள் ஆசை இல்ல முதலீடு போட்டு போட்டு தங்கமா வாங்கி வச்சுடுறா. அப்ப ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பின்தொடராள். கைப்பட்டால் நோக்கி கொள்ள வேண்டும்படியாய். இது ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். யாருக்கிட்ட அது இருக்கோ அவனை சுத்தி நிறைய கழுகுகள்லாம் பறந்துட்டே இருக்கும்.
எப்ப தங்கம் வச்சிருக்காருன்னு வரும் இல்லையோ. இப்போ பெரிய அவர் பெரிய ஸ்ரீபாஷ வித்வானாம் ஒருத்தரும் பார்க்கவே மாட்டா பின்னாடி. இன்னைக்கு யார் என்ன பண்ண போறா சொல்லுங்க. இப்போ அதுக்குன்னு வந்திருக்கிற ஒரு 3-4 பேர் யாரோ கூடவே இருப்பா, விஷயங்களை கேட்டுப்பா. ஆனா தங்கம்னு சொல்லிட்டா சுத்தி சுத்தி பாதுகாக்கணுமா? கடைசி இழவிலே பிராணஹானி வருகைக்கு உடலுமாயிருக்கும். ஒரு பாலம் தங்கம் வச்சிருந்தாராம், காணுமாம்டா மூச்சே போயிடும். உயிரோடு இருப்பாள். அப்புறம் அவ்வளவுதான், என் வாழ்க்கையே போயிடுத்து, இத்தனை நாள் சேர்த்து வச்சதெல்லாம் போயிடுத்துன்னு உயிரை விட்டுடும். இதே போல உடையவர் தங்கமானு கேட்டுக்கொண்டு இந்த ஆகாரங்கள் எல்லாம் உடையவர் பக்கலிலே கண்டதிலே. இது இத்தனையும் உடையவரிடத்திலையும் பார்க்கலாம். உடையவர் தாம் காருண்யாத் குருஷ உத்தமோ யதிபதிகி என்கிறபடியே எல்லாரிலும் உத்கிருட்டராய். குருக்களுக்குள்ளே 2 வகை ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒன்னும் உத்தாரக, அதாவது உத்தாரக உபகாரக ஆச்சாரியர்கள், இல்லே மற்றொன்னு அனுவருத்தி பிரசன்னாச்சாரியர், கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர். எல்லாரை விட கிருபையாலேயே அனுகிரகம் பண்றவா, கிருபையாலேயே சிஷ்யர்களுக்கு மோட்சம் கொடுத்துறவர் ரொம்ப உயர்ந்தவர். அதிலேயே சிறந்தவர் இல்லையோ. அப்ப காருண்யத்தாலே குருக்களுக்குள்ளே மிகச்சிறந்தவராய் எதிராஜர் காட்சி அளிக்கிறார் என்று எல்லாரிலும் உத்திரிட்டராய். மோட்சம் கொடுக்கிறது இவர் ஒருத்தர் தானே, கருணையாலேயே கொடுக்கிறாரோ இல்லையோ. அதானே கருணை ராமானுஜான்னு சொல்றோம். அதனால எல்லார காட்டிலும் உயர்ந்தவராய். 2 74 சிம்மாசனஸ்தரும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து ஆசிரியிக்கும்படி ஸ்பிருகணியராய். 74 சிம்மாசனாதிபதிகளும் வேணும் வேணும் வேணும்னு மேல் விழுந்து கூடவே வந்திருக்காளா, அந்த அளவுக்கு உயர்வு படைத்தவராய். 3 மோட்சபல பிரதருமாய். இது என்னைக்கா இருந்தாலும் மாத்திக்கலாம். தங்கத்தை வச்சிருந்தா ஜவுளி வாங்கிக்கலாம், தங்கத்தை வச்சிருந்தா வீடு வாங்கலாம், தங்கத்தை வச்சிருந்தா என்னவோ வாங்கலாம். அது போல ராமானுஜரை வச்சிருந்தோம்னா மோட்சம் வாங்கிடலாமோ இல்லையோ. அதனால மோட்சபல பிரதராய் 3வது பெருமை. 4வது மோட்சபல பிரதருமாயும் இன்னார் 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 இவர்கள் என்று அவர்களையும் விடாமல் ருச்சியுடையார் பக்கலெல்லாம் ரகசியார்த்தங்களை வெளியிட்டருளி. யாராருக்கு ரகசியார்த்தத்தை கொடுத்தார்? இவர் பிறப்பால் இப்படிப்பட்டவர், இவர் வளர்ப்பால் பணக்காரர், இவர் ஓஹோன்னு படிச்சவர், அதெல்லாம் பார்க்காமல் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் போரும், ருச்சி இருக்கிறவாளுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு எல்லாருக்கும் உபதேசித்தார. ரகசியார்த்தங்களை வெளியிட்டருளி அளவிறந்த ஸ்ரீவைட்டவர்களோடு வாசியர வாய்த்த எல்லாரையும் ஈடுபடுத்தி. இன்னார் இணையார் இல்லாம 12,000 ஸ்ரீவைட்டவர்கள், 700 சன்னியாசிகள், நிறைய அம்மையார்கள், இத்தனை பேரையும் ஸ்ரீவைட்டவ சம்பிரதாயத்தில் ஈடுபடுத்தினார். ஏன்னா தங்கம் எல்லாரையும் தம் பக்கம் இழுக்கும் இல்லையோ. தாங்க உன் வாசல்ல கடை வச்சிருக்கா, கண்ணாடி கண்ணாடியா பெருசு பெருசா போட்டு, அதுல வளையலா வச்சிருக்கா, அடிகையா தொங்குறது, கை கடிகாரமா போட்டுருக்கு. ஒண்ணும் இல்லை, நீ காலக்ஷேபம் முடிச்சுட்டு போற உபன்யாசகரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இத்தனை நாய் நம்ம உடையவர் திருவடிதான் பொண்ணுன்னு சொரணம்னு கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாத்தையும் திரும்பி பார்க்க கூடாது. இப்படின்னு கண்ணை கட்டியா மூடின்னு போய் பாருங்க, பார்க்க தானே பார்க்கணும். நான் ஒண்ணும் வாங்க போறது இல்லையான்னு ஒரு எட்டு பார்த்துன்னு தான் அது போக வைக்கும். அப்படி விடவே விட்டுடாது. யானையா இருந்தாலும் அப்படிதான், வயசானவனோ சின்னவனோ ஒரு 2 தடவை நின்று பார்க்காத போக மாட்டான். அதே மாதிரி ஸ்வர்ணம்னாலே நன்னா இருக்கும், பளபளப்பா என்னமா இருப்பாரு, அது தொட்டாலே என்ன ஒரே ஒரு சின்ன குந்துமணி தங்கம்னா குந்துமணி தங்கம் தானே. அப்ப அது எல்லாரும் இழுக்கிறது இல்லையோ, அத போல உடையவரும் இழுத்தவராய். இன்னொன்னு சொல்றா, தங்கம்னால் பாதுகாக்கணும் இல்லையோ, அத போல உடையவரை பாதுகாக்கணும்னா ஒரு கிருமிகண்ட சோழனிடத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்குள்ள போர்ம்போர்னு. அதுக்கு கூறத்தாழ்வான் முதலியாண்டா மேலக்கோட்டைக்கு எழுந்தார், 12 வருஷங்கள் எழுந்துருள் இருந்தால் எல்லாமே கிருமிகண்ட நடியாக வந்த துர்தசையிலே முதலியாண்டான் தொடக்கமானாராலே பேணப்பட்டு கடைசியா தம்முடைய விசலேஷத்தில் ஸ்ரீபாதத்தில் உள்ளவர்கள் பலரும் மூச்சடங்கும்படியாயிரே எழுந்துருள் இருந்தது. ராமானுஜர் பரமதத்தை அடைந்தார் என்றவுடன் அங்க இருக்கிற எத்தனை பேர் தன்னடைய மூச்சடங்கியே விழுந்துட்டான்னா தங்கம் காணோம் என்றால் எப்படி மூச்சடங்குமோ அத போல் உடையவர் பரமத்துக்கு எழுந்துள்ளிட்டார்னு உடனே எத்தனை பேர் பிராண தியாகம் பண்ணினார்கள், தாங்களே அடங்கித்தே. ஆகவே 7 பெருமகள் தங்கத்துக்கு, அந்த 7 பெருமகளும் உடையவருக்கு உண்டு அப்படிங்கிறதோட இருக்கட்டும். யார் மூச்சடங்கினார்கள்னு கேட்டுக்கொண்டு எந்தெந்த ஊர்ல அது நடந்தது, கூட இருக்கிறவா எப்படி பண்ணிட்டா, சில பேருக்கு பிராணம் போச்சே, அப்ப அவர்களுக்கெல்லாம் ராமானுஜ பக்தி அதிகமா, பல பேரும் கூட இருக்கிறவா இருந்திருக்காளே, ஏன்னா அப்புறம் பராசரப்பட்டு இருந்திருக்கார், எல்லா ஆச்சாரியர்களும் இருந்திருக்கா, அவர்களுக்கெல்லாம் அப்ப ராமானுஜ பக்தி என்ன குறைச்சல்னு சொல்லிடுவிழா. இந்த 2 விசாரம் முக்கிய விசாரமாச்சே அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறார். ஸ்ரீமதி ரம்யஜாமா முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो।